Subscribe to my channel. And also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 8ஆம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி. முதலாக சுவாமிகளை தரிசிக்க வந்த ஒரு பக்தர் தான் பல வருடங்களாக ஸ்ரீசக்கர பூஜை செய்து வருவதாக சற்று கர்வத்துடன் கூறினார். அவரது அகந்தையை அகற்ற திருவுள்ளம் கொண்ட குருநாதர் தாழ்ந்த குரலில் அன்புடன் அவரை ஏதாவது பலன் தெரிகிறதா என்று விசாரித்தார். என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அந்த அன்பர் விழித்தார். சுவாமிகள் தொடர்ந்து, ஏன் கேட்டோம் என்றால், பலன் ஏதாவது தெரிந்தால் இங்கேயும் அவ்வாறே செய்து பலனை அனுபவிக்கலாமே என்றுதான் என்று புன்னகையுடன் கூறினார். வந்தவர் வெட்கி தலை குனிந்தார். சத்குருநாதர் ஸ்ரீசக்கர பூஜையை குறைவாக நினைக்கவில்லை. தப்போவனத்தில் பாலு என்ற பிரம்மச்சாரியை ஸ்ரீசக்கரத்திற்கு ஸ்ரீலலிதா சகசிரநாமத்தினால் அர்ச்சனை செய்ய சொன்னவரும் அவரேதான். பல வருடங்கள் பூஜை செய்ததின் பலன் என்னவாக இருக்க வேண்டும்? வைராகியம் வளர்ந்து மனம் ஒடுங்கி இருக்க வேண்டும். ஸ்ரீசக்கர பூஜை சகுண உபாசனை போன்று இருந்தாலும் உண்மையில் அது நிர்குண உபாசனையே ஆகும். சாதகனை அந்தர்முகப்படுத்தி ஆத்ம விசாரத்திற்கு தகுதி அளித்துவிடும். அறிபவன், அறிவது, அறியப்படும் பொருள் என்ற மூன்றின் அபேத பாவனையே ஸ்ரீசக்கர பூஜை என்று பாவனோபனிஷத் கூறுகிறது. அந்த பக்தர் ஸ்ரீசக்கர பூஜையை ஸ்ரத்தையுடன் நிஷ்காமியமாக செய்யவில்லை என்பதை சத்குருநாதர் மறைமுகமாக காட்டினார் போலும். மேலும் நான் ஒரு உபாசகன் என்று கர்த்திருத்வ பாவமும் அகந்தையும் நீங்க வேண்டியது அவசியம். சுவாமிகள் அன்பும் அருளுமே உருவமான சாந்தமூர்த்தி என்றாலும், அவர் அதி சௌலபியத்துடன் எல்லாருடன் பழகினாலும், அவர் அருகில் நெருங்கும் போது அவரது ஒவ்வொரு வார்த்தையிலும் செய்கையிலும் ஆழ்ந்த கருத்து உள்ளது என்றும், அவர் தவக்கனல் என்றும் புரிந்து கொண்டு பயபக்தியுடன் வினயமாக ஸ்ரத்தையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ரிஷிகேசம் ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் மகா சமாதிக்கு பின் அவர் சிஷ்யரான ஸ்ரீ சிதானந்த சுவாமிகள் ஆசிரமத்தின் தலைவராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் பெங்களூர் வருவதை தெரிந்து கொண்டு சுவாமி முகுந்தானந்தர் அவரை தப்போவனத்திற்கு அழைத்து வர விரும்பினார். நமது குருநாதரிடம் அதற்கு அனுமதி கேட்டபோது அவரும் அவசியம் அழைக்கலாமே, வரட்டுமே என்றார். உடனே முகுந்தானந்தர் சிதானந்தரின் வருகைக்கு ஏற்பாடு செய்து அவரை அழைத்து வர பெங்களூர் சென்றார். தப்போவன விஜயத்திற்கு நாள் தீர்மானிக்கப்பட்டு நமது சுவாமிகளுக்கு முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டு இருந்தது. எனினும் திடீரென்று குருநாதர் கேரளாவிற்கு பிரயாணம் மேற்கொண்டார் என்ற செய்தி முகுந்தானந்தருக்கு தந்தி மூலம் கிடைத்தது. குருநாதர் எப்போது என்ன செய்வார் என்று சொல்ல முடியாது என்று முகுந்தானந்தருக்கு தெரிந்த போதிலும், சிதானந்த சுவாமிகள் போன்ற பெரியவர் வர இருக்கும்போது அவர் வெளியூர் போய்விட மாட்டார் என்று உறுதியுடன் இருந்த அவர் தந்தையை கண்டு அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அடைந்தார். சிதானந்தரிடம் செய்தியை கூறி பிரயாணத்தை ரத்து செய்யலாமா என்று கேட்டார். சுவாமிகள் ஊரில் இல்லையா? எங்கு போவார்? அங்குதான் எப்போதும் இருக்கிறாரே, நாம் செல்வோம் என்று கூறி அவர் திட்டமிட்டபடி முகுந்தானந்தருடன் தப்போவனம் வந்து சேர்ந்தார். சிதானந்த சுவாமிகள் தப்போவனத்துக்குள் நுழைந்ததுமே சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். சத்குரு ஞானானந்தரின் திருவடிப்பட்ட இந்த பூமி எவ்வளவு புனிதமானது என்று கூறி சிறிது மண்ணை எடுத்து விபூதி தரிப்பது போல தரித்து கொண்டார். ஆசிரம பொறுப்புகளை கவனித்து வந்த தாசகிரி சுவாமிகள் தமது பெயர், பணி முதலியவனை கூறி அவருக்கு வந்தனம் செய்தார். உடனே சிதானந்தரும் அடியேன் தாசனுக்கு தாசன் என்று கூறி அவரை வணங்கியது அற்புதமான காட்சி. ஆலயத்தில் பூஜை முடிந்தது. குருநாதர் வழக்கமாக அமரும் ஆசனத்துக்கு அருகில் சிதானந்தர் அமர்ந்தார். ஆசி உரை ஆரம்பித்தவுடன் ஒரு மயில் பஜனை ஹால் உள்ளே வந்து ஆடாது அசையாது அவர் எதிரில் நின்றது. அவரும் அதை பார்த்தபடியே தொடர்ந்து பேசினார். அருளுரை முடிந்ததும் மயில் வெளியே சென்று பறந்துவிட்டது. சுவாமிகள் இப்போது இங்கே இருந்தாரே, பார்த்தீர்களா என்று மிக மகிழ்ச்சியுடன் அவர் பக்தர்களிடம் கூறிய போது அனைவருக்கும் மயிர்கூச்சல் ஏற்பட்டது. சுவாமிகள் எவ்வுருவிலும் இருப்பார் என்பதையும், மேலும் குரு அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபம் என்பதால் அவர் இல்லாத இடமே இல்லை என்ற இரண்டு தத்துவத்தையும் சொல்லாமல் சொல்லி காட்டியது போல் இந்த காட்சி அமைந்தது. சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்பவர் ஒரு பள்ளி ஆசிரியர்.
தப்போவனத்திற்கு அருகில் மணலூர்பேட்டை என்ற இடத்தில் வசிப்பவர். அவரது தகப்பனார் சுந்தர கனபாடிகள் என்ற பிரசித்தி பெற்ற வேத விற்பன்னர். அவர் பகவான் ரமணர் சன்னதியில் தினசரி வேத பாராயணம் செய்வதுண்டு. ஆகவே சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கும் ஸ்ரீ ரமணரிடம் சிறு வயதிலிருந்தே மிகுந்த ஈடுபாடு. சித்தலிங்க மடத்தில் இருந்த சத்குருநாதரை பற்றி அதிகமாக தெரியாததால் அவரை ஒரு சித்தர் என்றே நினைத்திருந்தார். ஒரு ஞானியிடம் சரணடைந்த நான் சித்தர்களை அதிகமாக மதிக்க தேவையில்லை என்று அவர் நினைத்த காலம் 1952 முதலாக தப்போவனத்திற்கு சுவாமிகளின் தரிசனத்திற்காக வந்தார். ஸ்ரீ ரமணரை குருநாதராக கொண்டுள்ள நமக்கு வாழ்க்கைக்கென்று உன்னதமான லட்சியம் ஏதேனும் உண்டா என்று சத்குருநாதர் வினவினார். நமது முன்னோர்கள் தான் அதை அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்களே, அவர்களை பின்பற்றினால் போதுமே என்று மிடுக்குடன் சாஸ்திரிகள் பதிலளித்தார். நாம் நிறைய நூல்கள் படித்திருக்கிறோம் என்று தெரிகிறது, சுவாமிக்கு ஏதும் தெரியாது, தெளிவாக சொல்லலாமா என்று சுவாமிகள் தொடர்ந்தார். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இந்த 4 புருஷார்த்தங்கள் கூறப்படுகின்றன. மோட்சம்தான் மனித ஜென்மாவின் மகோன்னதமான லட்சியம். முன்னோர்கள் கூறி சென்ற இதை பொருட்படுத்தாமல் லட்சியமே இல்லாத லௌகீக வாழ்க்கையை நடத்தி வருகிறோம் என்று பள்ளி ஆசிரியர் பதில் கூறினார். சுவாமிகள் உடனே, அப்படியா, ரொம்பவும் பொருத்தமாகவும் சரியாகவும் தோன்றுகிறதே, அந்த புருஷார்த்தங்கள் என்ன என்ன என்பதை விளக்கமாக கூறுவோமே என்றார். சுப்பிரமணிய சாஸ்திரிகள் திகைத்து நின்றார். சுவாமிகள் என்ன தயக்கம் என்று வினவினார். ஒரு நிமிடத்திற்கு பிறகு, இந்த ஆண்டிக்கு இதெல்லாம் எதற்கு என்ற யோசனையோ என்று விடாமல் கேள்வி கேட்டார். பள்ளி ஆசிரியர் என்ன சொல்வது என்று தெரியாமல் நிற்பதை கண்ட குருநாதர் மீண்டும், சரி, சொல்ல இஷ்டமில்லை போல் இருக்கிறது என்றார். அந்த சமயத்தில் அந்த பக்தருக்கு ஓர் அற்புதமான அனுபவம் ஏற்பட்டது. அதை அவர் மொழியிலேயே கூறுவோம். இந்த 2 நிமிடங்கள் என் வாழ்வில் மறக்க முடியாதவை. அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா என்று ரமணர் பாடியவாறு நம் குருநாதர் என் அகந்தையை அந்த 2 நிமிடங்களில் வேறறுத்து நின்ற அருணாச்சல ரமணராகவே காட்சியளித்தார். உடனே மனம் பதைக்க மெய்சிலிர்க்க தண்டாகாரமாக காலில் விழுந்து, குருநாதா, குருநாதா, யாரிடம் பேசுகின்றேன் என்பது அறியாமல் என் சிறிய நூலறிவை கொட்டி குளறிவிட்டேனே, சிறியேன் செய்த பெரும்பிழையை மன்னித்து சுவாமி எனக்கு சொல்ல வேண்டும், அதுவரை நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று சண்டித்தனம் செய்தேன். எழுந்திருப்போம் என்று அவர் ஆக்ஞை கிளம்பியவுடன் பயபக்தியுடன் எழுந்து நின்றேன். பின்பு சுவாமிகள் 1.5 மணி நேரம் தர்மார்த்த காம மோட்சங்களை பற்றி உபதேசித்தார். பகவான் ரமணர் விதேக கைவல்யம் அடைந்த பிறகு தப்போவனத்திற்கு சில குறிப்பிட்ட நாட்களில் தரிசனத்திற்காக வரும்போது சாஸ்திரிகளிடம் சுவாமிகள் மிகவும் அன்புடன் பேசுவார். ஆனால் இப்படி வருகிறோமே, ஸ்ரீ ரமண மகரிஷியை குருநாதராக கொண்டு ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கும் நான் இப்படி குருமாற்றம் செய்யலாமா என்ற சந்தேகம் அவரது மனதை வாட்டிக்கொண்டே இருந்தது. ஸ்ரீ அண்ணாமலையான் கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் ஸ்ரீ ரமண சன்னதி முறை என்ற நூலை சாஸ்திரிகள் பாராயணம் செய்யும்போது அதில் இறைப்பணி நிற்றல் என்ற தலைப்பின் கீழ், நாட்டும் பண்டை நன்னெறிதான் ஞானானந்த நாதன் அருள் கூட்டும் படிக்கே கூடென்றான் கோல ரமண குருமணியே என்ற வரிகளையும், ஆனந்த மாலை என்ற தலைப்பில் நல்லாரெல்லா நின்னருளான் ஞானானந்த துய்ப்பாரால் என்ற வரிகளையும் படித்தபோது அவரை ஞானானந்தரிடம் ஆற்றுப்படுத்தியது ஸ்ரீ பகவானின் அருளே அன்றி வேறன்று, நடைபெற்றது உருமாற்றமே தவிர குருமாற்றம் அல்ல என்ற தெளிவும் திருப்தியும் ஏற்பட்டு அதுகாலம் அவர் கொண்டிருந்த குருமாற்றம் என்ற மருட்சியில் இருந்து விடுதலை பெற்றதாக அவர் கூறுகிறார். பகவான் ரமணரின் மகா சமாதிக்கு பிறகு டி.கே. சுந்தரேஸ் ஐயர், மேஜர் சாட்விக் போன்ற பல சிறந்த ரமண பக்தர்கள் தப்போவனத்திற்கு வந்து சத்குருநாதரை தரிசித்து செல்வதுண்டு. சுவாமி அபிஷிக்தானந்தரும் அவ்வாறே ரமணாசிரமத்திலிருந்து ரமண பக்தராகிய ஹெரால்ட் என்பவருடன் தப்போவனத்திற்கு சுவாமிகளை தரிசிக்க வந்தார். அவரை ஞானியாக கண்டுணர்ந்து அவரிடம் உபதேசமும் பெற்ற சிஷ்யராகவும் ஆனார். இவ்வாறே ஸ்ரீ அரவிந்தாசிரமம் அன்னை அவர்களும் சில பக்தர்களை சுவாமிகளின் தரிசனத்திற்காக தப்போவனத்திற்கு அனுப்புவதும் உண்டு. இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்.